அசுரத்தனமான ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதெல்லாம் ம். நினைச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. எப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் வாசா உடனே அடுத்த கச்சேரிக்கு எப்படி கிளம்புறா, உடனே எப்படி ரெஸ்டே இல்லாம அடுத்த கச்சேரிக்கு போறான்லாம் இப்போ அதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. அப்போ அவ்வளவா தெரியல. சரி. ஆத்துல கூட்டு வாசிக்க சொல்லி அவரே டேப் பண்றாரு. அதை ஓ எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம உடம்பு போயிட்டு ட்ரீட்மெண்ட் வந்த அப்புறம் இவர் வர சொன்னாரா? ஆமா வர சொல்லி ஆத்துல வாசிக்க சொல்லி அவரே டேப் பண்ணி அது அந்த அம்மா உட்காந்துருப்பான், மேடம் உட்காந்துருப்பான். ஏதோ வாஜ்பாய் அவரோட அவாத்தில் ப்ரோக்ராம் நடந்த போது தான் அந்த ஃபோட்டோ. அது நானும் எங்கள் ஆத்துக்காரன் கூட போயிருந்தேன் அந்த ஃபோட்டோ. வாஜ்பாயோட அங்கே நானும் போயிருந்தேன் அப்போது. ம். அது மாதிரி அப்துல் கலாம் அவரோட ஆற்றுல அங்கேயும் ப்ரோக்ராம் நடந்தது. அப்துல் கலாம் வீட்லயும் வாச்சிருக்கீங்க? அங்கேயும் வாஜ்பாய் வீட்டில் வாச்சிருக்கீங்க? ஆமாம் நடந்தது. அங்கேயும் போயிருந்தேன். இது அப்துல் கலாம் அவரோட இதுலேயும் ப்ரோக்ராம் இருந்தது. அவருடைய எழுதின 20 பாட்டை அப்பாவை மியூசிக் பண்ண சொன்னார். அப்பா சோலோ வாசிக்க ஆரம்பித்து 25வது வருஷம் அது. சரி. அப்பா அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அப்பாவுக்கு ஒரு வயலின் 25 சவரனில் வயலின் பண்ணி அப்பாவுக்கு ப்ரெசன்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்பா அப்பப்போ கச்சேரிகள்லாம் போயிட்டு வர்றாருல்ல, தாம் போன கச்சேரி பற்றில வீட்டில் வந்து பேசுவாரா? தாராளமாக பேசுகிறாங்க. என்னெல்லாம் நடந்தது எல்லாமே சொல்லுவார். அந்த கூட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சே வந்து நானே நிறைய கச்சேரிகளுக்கு நான் போகும்போது பார்ப்பேனே, ராத்திரி ஆரம்பிப்பா. ஒரு 8:30 9 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா காலம்பரை 4 மணி வரைக்கும் வாசிப்பா. கூட்டம் கலையவே கிடையாது. அங்கே ஃபுல் கூட்டம் இருக்கும். செவத்து மேலே உட்காந்துருப்பா, மரத்து மேலே உட்காந்துருப்பா, யாருமே எழுந்திருக்க மாட்டா. அப்போ தானே நிறுத்துறதுக்குன்னா அது 3 மணி 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் கச்சேரி வாசிப்பா. அசுரத்தனமான ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. எப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் வாசா உடனே அடுத்த கச்சேரிக்கு எப்படி கிளம்புறா, உடனே எப்படி ரெஸ்டே இல்லாம அடுத்த கச்சேரிக்கு போறான்லாம் இப்போ அதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. அப்போ அவ்வளவா தெரியல. அவர் போயிட்டே இருந்தது தான் நமக்கு அன்னைக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு நினைச்சா எப்படி அப்பா இதெல்லாம் சமாளிச்சா அப்படின்னு தோன்றது. இன்னொரு விஷயம், ஒரு ஊருக்கு போறாரு, ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், ஆந்திராக்கோ கர்நாடகாவுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஊர்ல லேட்டஸ்ட் ராஜ்குமார் ஹிட்ஸ் இல்ல விஷ்ணு அது எந்த ஊருக்கு போனாலும் அந்த பிரசன்ட் இன்னைக்கு என்ன படம் வந்திருக்கு, ஆல்ரெடி என்ன ஹிட்ஸ், சிலதெல்லாம் வந்து என்னைக்குமே அந்த பாடல்கள் என்னைக்குமே பழைய பாடலா இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம கேட்போம். அந்த மாதிரி பாடல்களையும் வாசிப்பா. இன்னைக்கு பிரசன்ட் என்ன ஹிட் எப்ப கத்துக்கிறாரு அவர் அந்த ஊருக்கு போய்? சும்மா அந்த போகும்போது அப்படி கேட்டு போவார். ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல கேட்டு போவார், கார்ல போனா கார்ல கேட்டு போவார். அவ்வளவுதான். போனோடனே தான் கச்சேரி ஆச்சு. அப்படியே எழுதின்றாரு. நொட்டேஷன் எழுதிப்பார். முடிஞ்சா நொட்டேஷன் எழுதிப்பார், இல்லைன்னா காதல வாங்கிட்டு போயிடுவார். அந்த கூட்டம் லேசா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது பாட்டை விட்டுறாரு அவரு. அது அவருடைய சாமர்த்தியம். அது வந்து அது 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 எல்லாருக்குமே சந்தோஷப்படும். ஏன்னா அவாளுக்குன்னு அவளுடைய பாடல்களை வாசிக்கும் போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷம், அது இவருக்கு சந்தோஷம். பரவா சந்தோஷம் பண்ண. நான் பார்த்தோம் நிறைய ஹிந்தி சாங்ஸ் பாடுவார், நிறைய வாசிப்பார் ஹிந்தி சாங்ஸ். அந்த காலத்துல இந்த ஆராதனா யாதன்கி பாரத் ஷோலே அந்த பாட்டெல்லாம் வாசிப்பா அப்பா. அப்போ அதான் சொல்றேன், அப்போ ப்ரெசென்ட் என்ன வந்திருக்கோ அதெல்லாம் வாசிப்பா. தமிழ்லையா இருக்கட்டும், அது எனி லாங்குவேஜ். ஹிந்தி ஆர்டிஸ்ட் யாருன்னு அப்பா பார்க்க வருவாளா? இங்கே பார்க்க வரல. ஆனால் எல்லாருமே இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அவளாம் நிறைய ஃபோனில் பேசிப்பா. கச்சேரி நார்த்தில் அப்பா கச்சேரிக்கு போகும்போதெல்லாம் அவளெல்லாம் மீட் பண்ணுவா. அப்பா டெல்லி பாம்பே கல்கட்டாக்கு போகும்போதெல்லாம் இது அவளெல்லாம் பார்த்து பேசுறது, ஒன்னா சாப்பிட்றது, ஒன்னா மீட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவா. நம்ம ஆத்துக்குன்னு எல்லாம் இங்கே வருது இல்லை. அப்பாவும் ஆத்துக்கு போனது கிடையாது. எல்லாம் அந்த கச்சேரி எங்கே நடக்கிறதோ அங்கே மீட் பண்ணிக்கிறது தான். அப்பா வந்து அடிக்கடி ஆன்மீக பெரியவர்கள்லாம் பார்க்க போயிடுவார் இல்லையா? கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து நான் அங்கே போனேன் இங்கே போனேன். அங்கே இந்த புதுக்கோட்டையில் சாந்தானந்த சுவாமிகள், அவர்கிட்ட ரொம்ப புள்ள மாதிரி அந்த மலைக்கே ரொம்ப ஒரு பிரியமா பேசுவார். ரொம்ப சாந்தானந்த சுவாமிகள் அவர் வந்து ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து 68ன்னு நினைக்கிறேன். சரி. அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவரை போய் பார்த்துருக்கா. நிறைய போய் பார்ப்பா. சின்ன வயசுல இருந்து அப்பா நிறைய பார்ப்பா அவரை. இந்த மியூசிக் டைரக்ஷன் இதுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன் போது கச்சேரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டும்போது அதெல்லாம் கச்சேரிக்கெல்லாம் போயின்னு இருக்கேன், இன்னும் படத்துக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம்.
இப்போ அவர் கேட்டிருக்கார், இப்போ என்னப்பா ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா என்னன்னா, அப்போ கிடைக்கல. அப்போ ஒரு குங்குமத்தை அப்படி கையில் கொடுத்து, குங்குமத்தை அப்படி கையில் கொடுத்தாராம். கையில் கொடுத்து, நீ போயிட்டு வா, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னாராம். மறுநாள் காலம்பரை ஏபிஎன் கம்பெனிலேருந்து காரு வந்ததுன்னு சொல்லுவா. காலம்பரை 7 மணிக்குன்னா என்னன்னா, இல்லை மியூசிக் டைரக்டர் இருக்காரான்னு கேட்டான். ஃபர்ஸ்டே மியூசிக் டைரக்டர் இருக்காரா அப்படின்னு வந்து கேட்டா. வந்து கேட்ட உடனே இந்த என்ன விஷயம், இந்த மாதிரி ஏபிஎன் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், அழைச்சிட்டு வர சொன்னாங்க சாரை அப்படி. அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. அது மாதிரி ஸ்ருங்கேரி பெரியவா, இப்போ இருக்கிற பெரியவாளுக்கும் மூத்தவா. அவள் வந்து அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணாவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போயிருந்தாளாம். அவனுக்கு ரொம்ப நன்னா பிரசவம்லாம் நன்னா இருக்கும், அவனுக்கு பிள்ளை பிறப்பான், சந்திரசேகர்னு பேர் வை அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதனால எங்கள் அப்பா, அவரோட அப்பா ராமசுவாமி சாஸ்திரிகள்னு பேர் எங்கள் அப்பா. அதை ராமச்சந்திரசேகர்னு அண்ணாக்கு பேர். அவர் அந்த அப்போவே நான் சொல்கிறது 58, 57, 58 சொல்கிறேன். நம்ம ஸ்ருங்கேரி பெரியவா எப்படியும் வருஷத்தில் ஒரு தடவை போயிடுவா, அங்கே கச்சேரி இருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் ஆஸ்தான வித்வான் தான் அப்பா. ஸ்ருங்கேரியாக இருக்கட்டும், நம்ம காந்தி பெரியவா இருக்கா பாருங்க, அவர் மூத்தவர். நமக்கு இருந்த பெரியவர் இருக்காரு. அவர் வந்து அப்பெல்லாம் நன்னா பாட்டை பேசுவார். நானே கேட்டிருக்கேன், 2-3 வாட்டி அவர் பேசி கேட்டிருக்கேன். அவர் இப்படி செவத்துக்கிட்ட நிற்பார், இவர் இப்படி நிற்பார், நிறைய பேசுவார். நீ அதை வாசி, நீ காமாட்சி இதில் வாசி, அதை வாசின்னு அப்பாவை கேட்பார். அவரும் தாத்தா, எங்கள் பெரியப்பா, அவள்லாம் ரொம்ப க்ளோஸு. பெரியவாளும் எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா, அவள்லாம் நிறைய கேட்பார். பெரியப்பா அவன் என்ன பண்ணுறா, தாத்தாவோட இதெல்லாம் பற்றி பேசுவார். நிறைய சான்ஸ்கிரிட், அப்பாவும் வந்து சான்ஸ்கிரிட் தெரியும் அப்பாவுக்கு நன்னா. ஸோ அவர் பெரியப்பாவோடலாம் நிறைய சான்ஸ்கிரிட்டில் பேசுவார். அந்த மாதிரி அவள்கிட்டலாம் ரொம்ப அவர்கிட்ட ஈடுபாடு. அவர் ஜெயேந்திரர் இருக்கும்போது கேட்கணும் நிறைய ப்ரோக்ராம்ஸு நிறைய. அங்கேயும் ஆஸ்தான வித்வான் காஞ்சிபுரத்தில். அதுக்கப்புறம் இந்த மடாதிபதியிலையும் அப்பா ஆஸ்தான வித்வான். இந்த பொங்கல்னா கூட அப்பாவுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புவா. இந்த இது இருக்கு, நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இதுவாக இருக்காது, அந்த மடாதிபதியிலேருந்து எல்லாமே கொடுத்து அனுப்புவா. குன்னக்குடி எல்லாமே கூட அவளோட இதில் தானே இருக்கு. அப்புறம் தர்மபுரம் தான் சொல்கிறேன், தர்மபுர ஆதீனம் தான் சொல்கிறேன். அங்கேயும் அப்பா இதுவாக இருந்தா. எல்லார்கிட்டையுமே ரொம்ப இது ஜாஸ்தி. ஒரு பெங்களூரில் இந்த ரவிசங்கர்னு இருக்காரு. ஆமாம்மா, ஒரு வாட்டி நானும் தான் போயிருக்கேன். அப்பா கச்சேரி நடக்கிறது, அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்கார் மேடையில், இந்த மேடையில் கச்சேரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கச்சேரிக்கு முன்னாடி அப்பாவுக்கு இது பண்ணணுன்னொன்னே இவா வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணவா வந்து, சுவாமிகளை நீங்கள் பார்த்துடுறா கச்சேரிக்கு முன்னாடியே அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்டா. இவ என்ன கேட்குறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருத்து. அவரை பார்க்க நான் தான் வரணும்னு அவர் வந்தார் இங்கே. ரவிசங்கர் அப்பா வந்து பார்த்து பொன்னாடையெல்லாம் பார்த்து கட்டிண்டு, நான் அவனோட ஃபேன் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் பெங்களூரில் எம்ஜிஆர் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பா கூப்பிட்டு ஆற்றுல வாசிக்க, அந்த ஃபோட்டோ தான் அது. ஆற்றுல கூப்பிட்டு வாசிக்க சொல்லி அவரே டேப் பண்ணுறாரு அதை. எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் உடம்பு போயிட்டு வந்த அப்புறம் இவர் வர சொன்னாரா? ஆமாம், வர சொல்லி ஆற்றுல வாசிக்க சொல்லி அவரே டேப் பண்ணி அது அந்தம்மா உட்காந்துருப்பான், மேடம் உட்காந்துருப்பா, ஜானகி. ஆமா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. எவ்வளவு நேரம் வாச்சாரு எம்ஜிஆர் இதுல ராமாபுரம் தோட்டம்? 1 hour இருக்கும், 1/2 hour 1 hour இருக்கும். இது அவ ஆத்துல நடந்தது, எம்ஜிஆரோட வீட்டில் நடந்தது. ஆமா நடந்த ப்ரோக்ராமு. அது எதுக்கு சொல்ல, கவர்மெண்ட் இதுலேயும் ஆன்மீகத்தில் இருந்த மாதிரி இங்கேயும் ஏதோ வாஜ்பாய் அவரோட அவாத்தில் ப்ரோக்ராம் நடந்த போது தான் அந்த ஃபோட்டோ. அது நானும் எங்கள் ஆத்துக்காரங்க கூட போயிருந்தோம் அந்த ஃபோட்டோ. வாஜ்பாயோட அங்கே நானும் போயிருந்தேன் அப்போது. அது மாதிரி அப்துல் கலாம் அவரோட ஆத்துல அங்கேயும் ப்ரோக்ராம் நடந்தது. அப்துல் கலாம் வீட்லேயும் வாச்சிருக்கீங்க? அங்கேயும் வாஜ்பாய் வீட்டில் வாச்சிருக்கீங்க? ஆமாம் நடந்தது, அங்கேயும் போயிருந்தேன். அப்துல் கலாம் அவரோட இதுலேயும் ப்ரோக்ராம் இருந்தது. அவருடைய எழுதின 20 பாட்டை அப்பாவை மியூசிக் பண்ண சொன்னார். அது அப்பா மியூசிக் பண்ணா. கலாம் எழுதின 20 பாட்டு அப்துல் கலாம் சார் எழுதினது 20 பாடல்கள் அப்பா மியூசிக் பண்ணா. எல்லாரும் ஆல்பமா வெளில வந்து நினைக்கிறேன். ஆல்பமா வெளியில் வந்தது. அதில் சுதா ரகுநாதன்லேருந்து நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன், நம்ம சீர்காழி சிதம்பரம், உன்னி கிருஷ்ணன், எல்லாருமே சோபனா, அதில் எல்லாரும் பாடியிருக்கா. அதில் ஒரு பாட்டு என்னோட டாக்டரும் அண்ணா பொண்ணு சேர்ந்து பாடினது.
என் தம்பி ஒரு சாங் பாடியிருக்கான் அதில். அது பெரிய கொடுப்பனை. அது அவளுக்கு என்ன இவா 2 பேர் காம்பினேஷன். அப்பாவோட இதுலேயும் அதில் கலாமோட வார்த்தைகளை நம்ம இது பண்ணுறது. அதில் நிறைய எல்லாரும் ஆர்டிஸ்டும் நல்லா பாடினா. கீதா ராஜா நிறைய எல்லாருமே பாடினா. அருணா சாய்ராம் ம். எல்லாரும் பாடினா. பாலமுரளிக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. 2 பேரும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம். அது என்னென்னா இந்த கொலம்பியாவில் வாஷன் இருக்கிறப்போ 12, 13 வயசு இருக்கும் அப்பாவுக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அவர் பாலமுரளி கிருஷ்ணா அவர் சார் பாடுறதுக்காக வந்திருந்த போது அன்னைக்கு யார் வயலினுக்குன்னு சொல்லி கேட்டாலாம். ம். இவன் இந்த பையன் தான் வாசிக்க போறான்னு அப்பாவை காமிச்சாலாம். ம். அப்போ சரி அது அது அந்த கேசட் கூட யார்ட்டையும் இருந்ததுன்னு சொன்னா அதை So, collect பாலமுரளிக்கு பண்ணிக்கணும். வாசிச்சிருக்காரு இவரு. ஃபர்ஸ்ட் அது ரொம்ப 13, 14 வயசுல இவ 2 பேருமே யங் ஏஜ்ல கொலம்பியால அவர் பாடி அப்பா வாசிச்சது. கொலம்பியால. ஆமா, ம். ரொம்ப யங் ஏஜ்னு சொல்லலாம். பாலமுரளிக்கு ரொம்ப சின்ன வயசு அப்ப. ஆமாமா, அப்பாவும் சின்ன வயசு. அதுதான் ஃபர்ஸ்ட் அவருடைய யார் recording. வாசிக்க போறா? நான் பாலமுரளி அது சார் தெரியாது, அந்த அப்புறமா தான் தெரியும் அப்பா வாசிக்கிறான்னுட்டு. அது அப்பையில இருந்து பழக்கம் நினைக்கிறேன். அப்பத்துல இருந்தே பழக்கம்தான். அது வந்து நிறைய என்னோட இதுக்கு என் கல்யாணத்துக்கு அவர் பாடினாரு 1980 பாலமுரளி கிருஷ்ணா. உங்க கல்யாணத்துல. அவர் பாடினார். எம்எஸ் விஸ்வநாதனோட லைட் மியூசிக்கு பாலமுரளி கிருஷ்ணா பாடினது. நாமகிரிப்பேட்டை அவர் அப்புறம் வலைப்பட்டி ஜெய்சங்கர் அவரோட இது 4-5 ப்ரோக்ராம் என் கல்யாணத்தும் போது 1980 ஆபர்ட்ஸ்பரியில் நடந்தது. 1980ல. ஆபர்ட்ஸ்பரியில் நடந்தது. அப்போ பாலமுரளி கிருஷ்ணா பாடினார். அது அப்போ அதுக்கப்புறம் வந்து திருவியார் அவளோட இதில் தானே இருந்தது. அதில் அப்பா வந்து செக்ரட்டரியாக இருந்தா. 80ல இருந்து செக்ரட்டரியாக இருந்தா அப்பா. கடைசி காலம் வரை அவர் கடைசி வரைக்கும் 2008 வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா இருந்தா செக்ரட்டரியா. 2008 செப்டம்பர் தான் அப்பா தவறி போனது. அது அந்த வரைக்கும் இருந்தா. அப்போது வந்து இந்த நாகரத்னம்மாள் ட்ரஸ்ட்டு, பெங்களூர் நாகரத்னம்மாள் ட்ரஸ்ட்டு அவள்கிட்ட இருந்தது. அதை வந்து அப்பாவை கூப்பிட்டு அப்பாட்ட ஒப்படைச்சார். அது இப்போ அப்பா தான் அதை வந்து அது எத்தனை வருஷம் ஒரு செக்ரட்டரி இருந்தாரு? 80லேருந்து பாருங்களேன், 80, 90, 20, 29, 30 வருஷம் இருந்திருக்கா செக்ரட்டரி இருந்திருக்காரு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டு இப்போ நம்ம அப்பா மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தால் இப்போ அம்மாவோட அம்மா தான் இருக்கா. அம்மாவுக்கு நாங்கள் 5 பேர் ட்ரஸ்டியாக இருக்கோம் அதில் அப்பாவுக்கு அப்புறம். இப்போ நிறைய பேர் அப்பாவுடைய பர்விங் டெக்னிக் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அப்பா மாதிரியே வாசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே குன்னக்குடியோட பேரன் பேத்தி அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையிலே உங்களை நான் ஃபோன் பண்ணி கேட்டா அந்த மாதிரி எங்களுக்கு யாருமே கிடையாது. உண்மையிலே யார் தான் குன்னக்குடியோட பேரு? யாரு எப்படி இவங்க எல்லாருமே வந்து இது மாதிரி பேரன் பேத்தின்னு சொல்லிக்கிறாங்க? முதல்ல ஆச்சரியமா இருக்குது. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த அப்பாவோட ஸ்டூடெண்ட்டை பேத்தின்னு போட்டிருந்தா. நிறைய பேர் கேட்டா இது உன் பொண்ணான்னு. இல்லை, அவ ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு பையன் ஒன்று வந்தா. அவனும் உன் பேரனான்னு நீங்கள் இந்த மாத்துல எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பா. அதுவும் நான் சொன்னேன் இல்லை நானும் மறுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன, அப்புறம் இப்போ ஒரு குட்டி பொண்ணு ஒன்று வாசிக்கிறது. இப்போ குன்னக்குடியோட கொள்ளு பேத்தியான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ கேரளால. ஆமா, கேரளால. அப்போ அது கேட்டேன். நான் சொன்னேன் இது குழந்தைகள் நல்லா வாசிக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருன்னே தெரியாது. நம்ம இந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டவாளே அவள் கிடையாது. எங்களுக்கு யாரும் தெரியாது. யார் இப்படி குன்னக்குடி பேத்தி, குன்னக்குடி கொள்ளு பேத்தி, குன்னக்குடி பேரன் இவ எப்படி போட்டுக்கிறான்னு தெரியல. அவ மறுப்பு தெரிவிக்கிறாளான்னு எங்களுக்கு தெரியல. அவ மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், தெரிவிக்காம இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. எங்கள்கிட்ட வர கேட்குற வரைக்கும் இது எந்த குழந்தைகள் நம்ம மாற்று குழந்தைகள் இல்லை, யாருன்னு தெரியல. நல்லா வாசிக்கிறா, ஆனால் அவள் எங்கள் ஃபேமிலி இல்லை அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். அவள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காளா இல்லையாங்கிறது தெரியல, எங்களுக்கு தெரியல. உங்க பேரன் வந்து வாசிக்கிறான் இல்லையா? அவன் தானே ஆக்சுவலாக உங்கள் குன்னக்குடி அந்த பாரம்பரியம். இவன் தான் அப்போ ஒரே பையன். ஆமாம். இப்போ என்ன குழந்தை நம்மத்துல வந்து பார்த்தாக்கா தம்பி பையன் கற்றுண்டான், வயலையும் கற்றுண்டான். இன்னொரு தம்பி பொண்ணு கற்றுண்டா, பாட்டு குழந்தைகள்லாம் கற்றுண்டா. அதுமாதிரி எல்லாரும் வேறு ப்ரொஃபஷனலாக அவள் ஜாபுன்னு போயிட்டா. யாருமே அதை இதுவாக முக்கியத்துவம் அது முதல் இதுவாக எடுத்து பண்ணிக்கல. கச்சேரி பண்ணது உங்கள் பேரன் மட்டும்தான். கச்சேரி இல்லை, இப்போ கற்றுன்னு இருக்கான் அவன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்னு இருக்கான். அவன் எப்படி கற்றுன்னு அந்த ஏகலைவ மாதிரி அப்பாவோட சீடியை போட்டு வாசிச்சுட்டு இருக்கான். சரி. அந்த பையன் பேர் என்ன? அவன் பேர் சித்தார்த்.
சித்தார்த்தும் உங்க மகள் வைத்து பேரன். ஆமா, என்னுடைய பொண்ணு லலிதான்னு பேரு, அவளுடைய பையன் அவன் எங்க சித்தார்த். இருக்காங்க அவங்க? எங்க அவ இருக்காங்க? யுஎஸ்ல டெக்சாஸ்ல இருக்கா. டெக்சாஸ்ல. ஆமா. அவனுடைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நிறைய வாசிக்கிறான் அந்த பையன். வாஷன் இருக்கா. ஒரு பாட்டு அப்பப்போ அவன் பாடுவான், வயலின் வாசிப்பான். அவனோட நிறைய இப்பெல்லாம் கீர்த்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாசிப்பான். தான் ஒரிஜினல் கொல்லக்குடியோட பேரன். அவன் தான் கொள்ளு பேரன், அப்பாவோட கொள்ளு பேரன் அவன். அவங்களுடைய தான் ஒரிஜினல். ஆமா, அவன் பேரு சித்தார்த்துன்னு பேரு. பாக்கி எல்லாரும் அவ பேரன் பேத்தி போட்டுக்கிறான். ஆனா அவெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்பதான் அவன் இப்பதான் கத்துட்டு இருக்கான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கான். இல்ல, நல்லா அங்க வாசிக்கிறான். லோக்கல்ல ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸ் அப்படி சின்ன சின்ன ஒரு 3-4 கீர்த்தனைகள், 2 பாட்டு, அந்த மாதிரி பக்தி பாட்டு அந்த மாதிரி வாசிட்டு இருக்கான். இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய இல்ல, வரணும். இல்ல அவரு குன்னக்குடி ஸ்டைலே இந்த திருப்புகள்லாம் அந்த ஸ்டைல்லயே வாசிக்கிறான். ஆமா ஆமா. அதே ஸ்டைல், அதே ஒரு இப்படி ஒன்றும் இல்லை, அப்பாவோட சீடியை போட்டு வாசிக்கிறது, அப்படியே வாசிப்பான். அது இதுன்னு அங்க கொஞ்சம் அங்க வந்து டெக்சாஸ் நிறைய வாசிக்கிறாங்க. சென்னையில ஒண்ணு கச்சேரி பண்ணல அவன். இல்லை, இங்க வந்து ஆக்சுவலா இங்க கூப்பிட்ட போது இவனை நம்ம இந்தியாவில கண்ணனூர்ல அப்பாலாம் கூட போய் வாசிச்சிருக்கான் நிறைய. ஸோ அந்த ஊர்ல அவன் வந்தா அவன் வாசிக்கட்டுமே, உங்க டாக்டரும் பாடட்டும். அவ பாடுவ, நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடுவ, உங்க டாக்டர். கீர்த்தனையும் பாடுவா. அவளும் பாடட்டும் இவரும் வாசிக்கட்டும்னு சொன்ன போது இவாளுக்கு அக்டோபர் அப்ப வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வேணா கண்டிப்பா அவங்க வரட்டும் அப்படின்னு. அங்க கனடாவிலயும் முருகன் கோவில்ல வந்து இந்த வருஷம் பாடணும், இவனை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கா கனடாவில் முருகன் கோவில்ல. ஸோ அந்த வருஷம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சார், சாரோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரே டாக்டர், அப்புறம் என்ன? எனக்கு ஒரு அண்ணா 3 தம்பி. ஒரு அண்ணா 3 3 தம்பி. தம்பி. அண்ணா தான் மூத்தவன். அவன் தான் செல்லோ சேகர். அவர் தான். ஆமா. அவனோட 18th இயர்ல இருந்து அவன் ஃபிலிம் லைன்ல தான் இருக்கான். அவன் அப்பாவோட முதல்ல கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தனியா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு இது வந்து இந்த செல்லோ இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிச்சது. அதை வாசிக்க ஆரம்பிச்சு நிறைய வெஸ்டர்ன் கத்துக்க ஆரம்பிச்சான். அப்படியே ஃபிலிம் லைனுக்கு வந்துட்டான். சரி. ஸோ அப்போதுல இருந்து இன்னி வரைக்கும் ஃபிலிம் தான். ராஜா சார்ல இருந்து ஆரம்பிச்சு ரஹ்மான் எல்லாருக்கும் வாசிக்கிறார். விஸ்வநாதன்ல இருந்து, ரஹ்மான்ல இருந்து, தஷாமுதி சார். ஹிந்தியில பார்த்தீங்கன்னா ஆர்டி பர்மன், அது தெலுங்கு, எல்லாம் 5-6 லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் ஃபுல்லா வாசிப்பான். ஃபுல்லா உங்க பிஸியஸ்ட். தம்பிங்க? எனக்கு அடுத்தவன் வந்து ஸ்ரீனிவாசன் பேரு. அவன் வந்து ஆர்கிடெக்ட். அப்புறம் ஆமா. அவனுக்கு அடுத்தது ஸ்ரீதர்னு பேரு. அவன் யூஎஸ்ல இருக்கான். அவன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு அவன் ஆனாக்கா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கான், கீபோர்டு வாசிப்பான். ஸோ அவன் பண்ணிட்டு அவன் ஒய்ஃப் கடைசி தம்பி பாலசுப்ரமணியன் பேரு, பாலு. அவன் வந்து அவனும் தபலா வாசிப்பான். அவன் 7 வயசுலயே அப்பாவோட ரெக்கார்டிங்ல அவன் தபலா வாசிப்பான். அப்பாவோட சேர்ந்து 2-3 சீடியும் கொடுத்தான். பட் யாருமே ப்ரொஃபஷனலா அதான் எல்லாருக்கும் மியூசிக் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை மெயினா ப்ரொஃபஷனலா அதை வச்சுக்கல. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நானும் பாட்டு கத்துனேன், நான்லாம் பாடுறதே விட்டுட்டேன். ஸோ அது மாதிரி அண்ணா வயலின் கத்துனா நான் பாட்டு கத்துனேன், சின்ன வயசுல சொல்றேன் நான். அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம். அம்மா எப்படி இருக்காங்க? உடம்பு சார்பா இருக்காங்களா? அம்மா சௌரியமா இருக்காது. 83 இயர்ஸ் முடியாம இதுவா இருக்கு. நார்மலா இருக்கா, நடமாடின்னு இருக்கா. ஸோ அந்த வயசுக்குரிய வீக்னஸ் அவ்வளவுதான். மிச்சபடி எல்லாரும் டாக்டர். கடைசி தம்பி ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அதுக்கு மூத்தவன் தான் யூஎஸ்ல இருக்கான். எனக்கு அடுத்தவன் இங்கே சென்னையில் இருக்கான். அண்ணா தான் அந்த அப்பாவோட பழைய வீடு அந்த ராஜா ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. அப்புறம் ஒரு முறை ஜெயலலிதா வந்து அப்பாவுக்கு வந்து தங்க வயலின் கொடுத்தாங்களே, அது என்ன சம்பவம் அது? அப்பா சோலோ வாசிக்க ஆரம்பிச்சு 25வது வருஷம் அது. சரி. அப்பா அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அப்பாவுக்கு ஒரு வயலின் 25 சவரன்ல வயலின் பண்ணி அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணி. 25 சவரனா? ஆமா. அந்த வயலின் அந்த இது பண்ணி அதை கொடுத்தா. அப்போ வந்து பேசும்போது சொன்னா, நான் வந்து வைரக்கல் பதிச்ச ஒரு வயலின் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணா. அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அவங்கள வாழ்த்த வயதிலே பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னா. அப்போ ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னா. குன்னக்குடி சாரோட வயலின் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னுட்டு. ஒரு ராஜா இருந்தானா, மந்திரிக்கு நல்ல இசைஞானம் உண்டு, ராஜாவுக்கு அவ்வளோ இசைஞானம் கிடையாதான். அப்போ என்ன பண்ணாரா, எல்லாரும் ரசிக்கிறா, கை தட்டுறா, எனக்கும் ஆசையாக இருக்குது, ஒரு இசை நிகழ்ச்சியில் எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நீ அப்படின்னா. அப்போ நான் எப்படி நான் எந்த இடத்த ரசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ மந்திரி சொன்னாரா, நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு கயிறு ஒன்று கட்டி கொடுக்குறேன், நான் எப்பெல்லாம் பிடிச்சி இருக்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு அந்த மந்திரி சொன்னாராம்.
ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்பெல்லாம் இவர் ஆகா ராஜா ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். அப்பேற்பட்ட சங்கீத ஞானம் இல்லாத ராஜாவுக்கு கூட அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கூட குன்னக்குடி சார் வயலின் கேட்டா ஞானம் வந்துடும், சங்கீத ஞானம் வந்துடும்னு சொன்னா. இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மா அந்த மாதிரி சொன்னது. அது மாதிரி ஒரு கொடநாடு போயிருக்கிற போது நைட்டு நானும் அப்பாவும் பெங்களூர் கிளம்பின்னு இருக்கோம் கச்சேரிக்கு. அப்போது போகும்போது என்ன சொன்னான்னா, ஒரு கேசட்ஸ் எல்லாம் சிலது கேசட்ஸ் இருந்தால் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனடியாக அனுப்ப சொன்னான். நான் அப்பா செக்ரட்டரி கூப்பிட்டு கேசட்ஸ் எல்லாம் உடனே அவங்களுக்கு கொடுத்துரு, நான் கச்சேரி கிளம்பிட்டுருக்கேன், நீ கொண்டு போய் கொடுத்துரு, சீக்கிரம் அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லியாரு. கொண்டு போய் கொடுத்துரு. காலம்பரை நாங்கள் போய் இறங்கியாச்சு. காலம்பரை ஒரு 8-10 மணி இருக்கும். ஃபோன் பண்ணுறேன். ராமு அப்பாவோட அசிஸ்டன்ட் ராமுக்கா ஃபோன் எடுத்தேன். யாரும் ஃபோன் எடுக்கிறாங்க, யாரும் பண்ணுறாங்க பாப்பா, இல்லை நீங்கள் கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்தேன். நான் ஜெயலலிதா பேசுகிறேன், குன்னக்குடி சார் இருக்காரா அப்படின்னு. எனக்கு நம்ம தான் சரியாக காதில் வாங்கிக்கலையோ அப்படின்ட்டு, யார் பேசுகிறீங்க அப்படின்னு திருப்பியும் கேட்டேன். நான் ஜெயலலிதா பேசுகிறேன், குன்னக்குடி சார் இருக்காங்களா அப்படி. ஐயோ நமஸ்காரமா, ஒரு நிமிஷம் இருங்க அப்பாட்ட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கொடுத்தேன். அப்புறம் அப்பா 10-15 நிமிஷம் இந்த கேசட்ஸில் என்ன பாட்டு கேட்டா, என்ன ராகம், அப்போ அவ்வளவு நேரம் ஒரு 15 நிமிஷம் அந்த கேசட்ஸில் தான் என்னெல்லாம் கேட்டோம், அது எப்படி இருந்ததுன்னு பேசினேன். அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. எப்ப சோனியா காந்திய சாரை மீட் பண்ணாரு? அது இது பத்மஸ்ரீ அப்பாவுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்க போது அப்போ போயிருந்தோம். அப்போதான் சோனியா அம்மா பார்த்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ சொன்னேன், நான் உங்கள் ஃபேனு, உங்களோட வயலின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சொல்லிட்டு இருந்தா. ப்ளஸ் அப்போ அப்துல் கலாம் அவர் சார் அவரும் அப்படிதான் வந்து, இவ்வளோ வெயிட்டு எங்கே போட்டுக்கிற சங்கிலி, சங்கிலி அவார்ட்ஸ், சங்கிலியெல்லாம் நிறைய சங்கிலி அவார்டு போட்டுட்டு இருப்பாப்பா. அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ இது போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் போட்டுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னார். குன்னக்குடி சாரை பற்றி பல விஷயங்கள எல்லாம் அற்புதமான விஷயங்களா இருந்தது. அப்படியே அழகாக சொல்லுவோம். என்ன எனக்கும் அந்த காலத்துக்கே போனா அப்படி இருந்தது. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நம்ம ஆத்துக்கு வந்து பேசினது, இது பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.